ஜோசப் விஜய் எனும் நான் இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தயாராகிட்டாங்க. சொல்லப்போனால் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆவலோடு இருக்கிறாங்க. நாளையிலிருந்து ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுடைய அதிகாரப்பூர்வமான முதலமைச்சராக ஆக போகிறார். ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிரச்சனைக்கு முதல் ஆளாக ஒருத்தன் குரல் கொடுக்குறான் பார்த்தீங்களா, எந்த சமரசமும் இல்லாமல் எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாமல் இந்த பிரச்சனையுடைய தீர்வை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒருத்தன் தான் எங்களுடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டில் அடித்தட்டு உழைக்கும் மக்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடியது இந்த கல்வியும் மருத்துவம். இந்த கல்வியும் மருத்துவமும் ஒவ்வொருத்தனும் கிடைக்கிறதுக்கு என்ன பாடம் இருக்குது. இந்த கல்வியும் மருத்துவத்தையும் நான் இலவசமாக உலக தரத்துக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, அவன் தான் எங்களுடைய முதலமைச்சர். எங்களுடைய பெண்களுடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு அவலநிலை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மதுக்கடைகள். நான் வந்தால் இந்த மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, அவன் தான் எங்களுடைய முதலமைச்சர். எங்களுடைய விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயத்தை விட்டு வேறு தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து வருமானம் இல்லை. விவசாயத்தின் மூலமாட்டும் தங்களுடைய குடும்பத்தை நம்ம பராமரிக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்குது. விவசாயத்தை நான் அரசு பணியாக மாற்றுவேன். எங்களுடைய இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை தங்களுடைய வாழ்விடங்களிலே ஏற்படுத்துகிற அளவுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். எங்களுடைய மக்கள் இலவசத்துக்கு கையேந்திர நிலைமையை நான் வைக்க மாட்டேன். சுயமரியாதை உள்ள ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நான் இங்கே நிறுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் தான் எங்களுடைய முதலமைச்சர். கூட்டணி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணி அரசியலுக்குள்ளே இருந்து மக்களுக்கு நல்லாட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தலைவர்கள் தத்துவங்களை வகுக்கணும். இங்கே இலவசங்களையும் வெற்றி திட்டங்களையும் அறிவிக்கிறது மூலமாட்டு இங்கே வாக்குகள் கைமாறப்படுது. ரசிகர்களின் மோகம் இங்கே பெருகி கிடக்குது. தத்துவம் இல்லாத தலைவன் ரசிகர்களை தான் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. எங்களுடைய தலைவன் எங்களை ரசிகர்களாக வளர்க்கலை, தத்துவங்களை நோக்கி தான் நம்ம நகரணும். தலைவன் அப்படிங்கிறவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் தத்துவம் நம்ம கூட இருக்கும், எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டும். தத்துவங்களை நோக்கி நகரணும். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு யார் நிரந்தர தீர்வை கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய முதலமைச்சராக இருக்க முடியும். வாழ்த்துக்கள்.